வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகாசரணம். சிம்மராசி அன்பருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடியனுடைய சிறுகணிப்பு. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. இவங்க எதற்கெடுத்தாலும் உழைப்பு 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 உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிம்மராசி அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமத திருமணமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய சுய முயற்சியால் எடுத்தால் தான் வேகமாக திருமணம் நடைபெறும். இல்லைன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிடும். ஒன்று இவங்களுடைய திருமணம் ஒரு காதல் திருமணமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கும். சிம்மராசி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமண கல்யாணம் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க குடும்பத்தில் யாரேனும் ஒரு காதல் திருமணமாக இருக்கும், அல்லது இவங்களே காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களை விட ஒரு படி அதிகமான தகுதி உடையவங்களாக இருப்பாங்க. தகுதி உடையவங்கள்னா ஒன்றா கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பாங்க, இல்லை வேலைப்பொழில் அதிகமான ஒரு நபராக இருப்பாங்க, புத்திசாலித்தனத்தில் அதிகமான ஒரு நபராக இருப்பாங்க. மொத்தத்தில் இவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேரை சொன்னால் அந்த வட்டாரத்துக்கு தெரியும். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் திருமணம் முடிந்து ஒரு 5 வருட காலம் மிகப்பெரிய கஷ்டம். பொருளாதாரத்திலும் சரி, சொந்த பந்தத்திலையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் முக்கியமாக சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய சோதனை காலகட்டமாக இருக்கும். அந்த 5 வருட காலம் ஏண்டா திருமணம் முடித்தோம், பிரம்மச்சரியமாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாயிடும். ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குங்க. இவங்க படாத பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இயற்கையிலேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய அடிப்படையில் 5ஆம் இடத்து அதிபதி தான் இந்த சிம்மராசி. 5ஆம் இடம் தான் அந்த சிம்மராசி. அதனுடைய அதிபதி சூரிய குருதேவன். இவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த சிம்மராசி நேயர்கள் பலருக்கும் பலவிதமான விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வழிகாட்டக்கூடிய நபர். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இவங்க போய் ஒரு உதவின்னு கேட்டால் எட்டி ஓடிடுவாங்க. அவங்கெல்லாம் தூரமாக ஓடிடுவாங்க, யாரும் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் புரியக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணத்துக்கு பிறகு தான் எல்லாரையும் புரிவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு இவங்களுக்கு பல பல தொழில் வாய்ப்புகள் வரும். பல தொழில் வாய்ப்புகள், பல நண்பர்களுடைய நட்பு வட்டாரங்கள், கொஞ்சம் வெளியுலக புரியக்கூடிய ஒரு நபராக அப்போ தான் வருவாங்க. திருமணத்துக்கு பிறகு தான் வெளியுலகம்னா என்ன அப்படின்னு தெரியும். சொந்த பந்தங்கள்லாம் எப்படி அப்படின்ற ஒரு விளக்கமே இவங்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு உருவாகும். இவங்களுக்கு வரக்கூடிய நபர் இவங்களை அவங்கள பத்திரமா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறத விட அவங்க இவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க. எப்பவுமே இவங்களுக்கு ஒரு தூசி விழுந்தால் கூட அவங்க கண் கலங்கிடும். அந்த மாதிரி ஒரு விடாப்பிடியாக நல்ல பக்குவமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக தான் வருவாங்க. இவங்களுடைய அமைப்பு குழந்தைகளுக்கு பிறகு நல்ல எதிர்காலம் இருக்கும். குழந்தைகளுக்கு பிறகு ஒரு சற்றும் சிம்மராசினியருடைய வாழ்க்கையில் இறக்கங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை, ஏற்றங்கள் தான். ஆன்மீக ஸ்தலங்களை 2 பேரும் விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். திருமணத்துக்கு பிறகு தான் ஆன்மீக ஒரு பற்று உருவாகும். இறைவன் மேலே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த வேண்டுதல் பழிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இவங்க அதனுடைய வாழ்க்கையவே இறைவனை நம்புவாங்க. சரி, கடவுள் இருக்கார், உண்மை, நம்ம இனிமேல் கடவுளை தொடர்ந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆச்சார அனுஷ்டானங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்சம் ஒரு 40-42 வயசு வரும் பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிடும். இருவருமே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஒரு சொந்த வீடோ, சொந்த நிலம், இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும். மேலும் சிம்ம ராசியினுடைய வருங்கால வாழ்க்கை துணை எப்படி வருவாங்க, எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிறணுமா?
எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 95 97 30 79 65. நன்றி.